இறைவா வணக்கம். இறை மக்களே, எனது சகோதரிகளே, குழந்தைகளே, பெரியோர்களே, சிறியோர்களே, எல்லோருக்கும் இந்த கிறிஸ்மஸ் சீசன் வணக்கம். யாருமே நாம் தாழ்ந்தவர்கள் இல்லை என்று யோசிக்கிறேன். என்ன தாத்தா சொல்கிறீங்களோ? இல்லை செல்வங்களே, என் எதிரில் ஒரு கார், 4 4 வீலர் ஒரு கார் இருந்தது. விலை உயர்ந்த கார். அதை ஒருவர் எதிர்ப்புறத்திலே ஏதோ பழுது பார்க்க வேண்டும், எதையோ பார்க்க வேண்டும் என்று அந்த எதிரில் இருந்த கவர் மூடியை திறந்து வைத்துக்கொண்டு அது உள்ளே பார்த்து கொண்டிருந்தார். நான் அந்த பக்கம் அப்படி போகும்போது நான் அங்கே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த காருக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள என்ஜின் பாகம், என்ஜின் பகுதி, அதில் பலவிதமான பார்ட்ஸுங்க, பொசிஷன் எல்லாம் அங்கே பொருத்தப்பட்டிருந்தது. அந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு என்ஜின், ஃபில்டர், வேறு ஏதோ ஒரு பைப்பு, அப்புறம் ஸ்பார்க் பிளக், மற்ற ஒரு பலவிதமான பொருட்களை அங்கே அந்த சிறிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சின்ன இடத்துல அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த காம்பனண்ட்டுகளை வடிவமைத்து அதில் பொருத்தப்பட்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரு பொசிஷன் எல்லாம் பொருத்தப்பட்டது. அதுக்கு அந்த கார் எதிர்ப்புறத்தில் ஃபுல்லாக அப்படியே அழகாக அதை அந்த ஒரு பொசிஷனையும் பொருத்தி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன அழகாக பண்ணிக்காங்க பாரு. அந்த இடத்துல இவ்வளோ சாமானத்தை அந்த குறுகிய சிறிய இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை இல்லாமல் க்ளீனாக அமைத்திருந்தார்கள். அதை பார்த்து கொண்டு மனிதனை பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த சிறிய இடத்துல, அந்த சிறிய கூண்டில் இவ்வளவு சாமான்களை, இவ்வளவு பொசிஷன்களை, இவ்வளவு பார்ட்ஸுகளை பொறுத்திருக்கிறார்களே என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். எங்கேருந்து சந்தோஷப்பட்டேன்னா, என் தலையில் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்புறம் என்னுடைய தலையை பற்றி, என்னுடைய முகத்தை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த முகத்தில், இந்த தலையில் இருக்கிறது ஒரு சின்ன இடம். இந்த சின்ன இடத்துல அவர் பல உறுப்புகளை அவர் பொருத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு தான். இந்த சின்ன இடத்துல அந்த காரில் இந்த மாதிரி பல பொருட்களை பொதித்திருக்கிறார். தலையில் ஒரு பகுதியில் மூளை, சென்ஸ், புத்தி இல்லை சென்ஸ் ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அப்புறம் அண்ணாண்ட இடத்துல இன்னும் ஒரு சிறிய பொருள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் அப்படியே இந்த கண், ஒன்றுக்கு 2 கண் இருக்குது. இந்த 2 கண்ணை வந்து எதிர்ப்புறத்தில் இன்னும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இங்கே ஒரு கண், இங்கே ஒரு கண். அப்புறம் மூக்கு, இந்த மூக்கை வந்து அதுக்கு சரியான இடம், இந்த 2 கண்ணுங்களுக்கு மதியத்தில் வர்ற மாதிரி இந்த மூக்கை வேறு எதுக்கும் தொந்தரவு இல்லாமல், டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த மூக்கை படிச்சிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே காதை ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. எப்படி அந்த காரில் அங்கங்கே அந்த சாமான்களில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஹியூமன் பாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கானோ, அதே மாதிரி
கடவுள் நமக்கு முன்னவே அவர் இந்த மனுஷனை பற்றி இந்த தலை மனுஷனில் எத்தனை விதமான உறுப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, உடலில் எத்தனை விதமான சாமான்களை பொருத்திருக்கிறார், அதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரு தலையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தலையில் அந்த காரில் அந்த என்ஜின் பொசிஷனில் இந்த மாதிரி பிரெயின் மூளை வச்சுருக்காரு. அப்புறம் காதை ஒரு பக்கம் அதே இடத்துல இங்கே இங்கே இல்லை, இந்த சின்ன இடத்துல காதை டிசைன் பண்ணி காதை பொறுத்துக்காரு. அப்புறம் 2 கண்ணுங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மூக்கு ஒரு பொசிஷன், அந்த மூக்கை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. அந்த மூக்குக்கு உள்ள வாயை இந்த அதுக்கு கீழ்ப்புறத்தில் வாயை அமைத்திருக்கிறார். வாயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வாய்க்குள்ளே பல், நாக்கு, உள்நாக்கு இந்த மாதிரி பல உணர்வுகளை கொண்ட அந்த நாக்கு, பல் வேறு, அதை வந்து பல் செட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. அப்புறம் அப்படி இதெல்லாம் வச்சுட்டு அது மூலையிலேருந்து வேறு எங்கே கனெக்ஷன் போகுதுன்ட்டு லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான நார், தேங்காய் நார் இப்படி இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் நானுக்கா அதெல்லாம் ஒரு ஒயருங்க, ஒரு அத்தனை ஒயர். ஒரு தேங்காய் உடச்சி பாருங்க, தேங்காய் மேலே பாருங்க எத்தனை நார் இருக்குது. அந்த மாதிரி உடம்புல ஒவ்வொரு பாகத்துக்கும் தொடர்பு வேணும்னு சொல்லிட்டு பண்ணிக்காரு. இதுங்களெல்லாம் ஹெட்டு, இந்த தலை, அது முக்கியமான பொருள்களெல்லாம் அந்த சின்ன தலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கா இருப்பார். அந்த காரை பார்த்தோன்னே எனக்கு நம்ம ஹியூமன் பாடி அந்த தலையில் இந்த காரு எப்படி செயல்படுகிறதோ அதற்கு தேவையான அனைத்து இதையும் அந்த ஹெட்டு மாதிரி அந்த என்ஜினுக்கு எதிரில் அந்த அது செயல்படுறதுக்கு தேவையான அத்தனை உறுப்புகளையும் ஒரே இடத்துல கச்சிதமாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா. அதே மாதிரி மனுஷன் தலையில் கூட கடவுள் இத்தனை எதுக்கு தேவையான கண்ட்ரோல் ரூமை கண், வாய், கண், மூணு, இந்த 5 சென்ஸ் 6 சென்ஸ் அறிவுகள் சொல்லுவோமோ அதுகளை இந்த தலையில் அவர் நம்ம மனுஷன் இந்த காரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னவே அவர் இந்த ஒரு சின்ன தலையில் அத்தனை விதமான உறுப்புகளை அமைத்திருக்கிறார். அப்புறம் அதுக்கு மேலே அதெல்லாம் அழகாக தெரிவதற்கு மேலே ஸ்கின் அதெல்லாம் போட்டு மூக்கு, வாய், கண்ணுக்கு அதுக்கெல்லாம் மேலே ஸ்கின்னுகளை போட்டு என்ன அழகாக அவர் டிசைன் பண்ணிக்கார் பாருங்க அப்படின்ட்டு யோசனை. தாத்தா நீங்கள் தூங்கி எல்லாமே எழுந்து போகிறதுக்கு முன்னே தூங்கி எழுந்த உடனே ஏதோ யோசனை சொல்லிக்கிறீங்களே தாத்தா. சொல்லுங்களே, நான் கண்டதை உங்களுக்கு, நான் நினைத்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? சரி, நான் இப்போ போயிட்டு வேலை பார்க்குறேன். இதான் காலையில் ஒரு செய்தி உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நான் இதை சொன்னேன். நான் எங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே எதையோ தேடி இருந்தார். என்னது பழுது பார்க்கறதுக்கு என்னவோ ஏதாவது வேலை செய்யவில்லை, அது ஏன் வேலை செய்யலைன்ட்டு அது ஏதோ செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் இந்த காரை ஆராய்ந்து கொண்டால், அப்போ நான் அந்த போகும்போது நான் அதை பார்த்துருந்து என்னடா அது உள்ளே எவ்வளோ சுத்தமாக சின்ன சின்ன பார்ட்ஸுங்க எல்லாத்தையும் உள்ளே ஒரே இடத்துல அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த காம்பனண்ட்டுகளை பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி என்ன அழகாக பார்க்கறதுக்கு உள்ளோம் அப்படின்றத. அப்புறம் பார்த்தாக்கா அவர் கூட நம்ம அப்பா, அவர் பெரிய மனுஷன், பெரிய என்ஜினியர், அவர் எல்லாம் நமக்கு முன்னே அவர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு பாருங்க. பாடிக்கு தேவையான சின்ன உறுப்புகள் அவர் டிசைன் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் எல்லாம் ஒரு செக்ஷன் எப்படி எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் அதுக்கு மெயினாக ஒரு கண்ட்ரோல் ரூம் தலைப்பகுதி உருவாக்க வேண்டும். என்னச்சு ஒரு சின்ன தலை
ஒரு தேங்காய் அளவில் தான் இருக்குது நம்ம தலை. எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வச்சுக்கோ. அதுக்குள்ளே கண், மூக்கு, வாய் எல்லாம் ஒரு எதிர்ப்புறத்தில் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு இடத்துல அது இதை போய் வச்சு டிசைன் பண்ணிக்காத சொல்லிட்டு கடவுளுடைய இன்ஜினியரிங் இதை பார்த்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான், உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். அதான் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு, இப்படியெல்லாம் பண்ணிக்கிறேன் பாருங்கன்னு. ஓகே, பாய்.